ஹாய்ங்க, ஹலோ, குட் ஈவினிங், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னலான விஷயம் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆமாங்க, நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற வீடை வந்து வெக்கேட் பண்ண போகிறோம். கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இயர்ஸ் ஆகிடுச்சு, 6.5 வருஷம் ஆகிடுச்சு. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு 1 வீக் ஊரில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தது கோயம்புத்தூர் தான். ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து இந்த வீட்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வாழவே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபிஸ் பிறந்தாங்க 2 பேரும். ரொம்ப எமோஷ்னலான ஒரு வீடு தான் இது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் வந்து எல்லாமே மாறி தானே ஆகணும். திங்ஸ் எல்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் எப்படி பேக் பண்ண போகிறோன்னு தெரியல. எல்லாமே போட்ட மாதிரியே இருக்குது. இந்த குட்டீஸோட மெமரிஸ் பாருங்கள், அவங்களோட அந்த கிறுக்கல் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த மாசா பியரோட பிக்சரும் ஒட்டியிருக்கேன். கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நம்ம சொந்த ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணி ஓரளவுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் பேக் பண்ணணும். என்ன தான் வாடகை வீட்டில் இருந்தாலும் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு குருவி குண்டு மாதிரி ஒரு சின்ன வீடு இருந்தாலே ஒரு ஹாப்பி தான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வீடு வந்து நம்ம கட்டியிருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா அதுக்கு பூஜை பண்ணலை. ஸோ அது பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீடுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்ட்டு பே பண்ணிட்டு தான் இருக்கணும். இதில் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 9,100 ருபீஸு. ஸோ தேவையில்லாமல் நம்ம ரெண்ட் பே பண்ணிகிட்ருக்கோம். ஊரில் தான் இருக்கோம். வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. சும்மா ஒரே ஒரு சூட்கேஸு, ஒரு பேக் இதை தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா கொரோனா டைமில் நம்ம அங்கேருந்து எதுவுமே பேக் பண்ண முடியல. ஸோ அதனால் போட்டுக்க துணி மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம். எதுவுமே இல்லை. அவர் வந்து இங்கே பேச்சுலராக இருந்தார். அவரும் பெருசாக பொருளும் இங்கே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். ஒவ்வொன்றும் வாங்கும்போது ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும். ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷனாக இருக்கும். வீட்டில் தனியாக ரொம்ப அமைதியாக இருக்கும். தனியாக இருக்கோன்ற ஒரு ஃபீல் இருக்காது. நிறைய வீட்டுக்குள்ளே உட்காந்து வீட்டு கூட பேசுவேன். அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இந்த வீட்டில் நான் பேசும்போது யாரும் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும். எத்தனையோ நான் தனியாக இருந்திருக்கேன். ரொம்ப 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 எமோஷனாக இருந்தாலுமே நான் வீட்டுக்கிட்ட பேசும்போது ஏதோ என்னை சுற்றி கடவுள் எல்லாம் இருக்கிற மாதிரியும், இல்லை இந்த வீட்டில் என்ன அறியாமல் ஒரு பெரிய விஷயம் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் தோணும். இந்த வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் இருக்குது. அது நமக்கு நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு தான் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ நம்ம முன்ன பின்ன தெரியலனா அப்படின்னா கூடமே நல்லா பாசமாக பேசுவாங்க, ரொம்ப அரவணைப்பாங்க, ரொம்ப அன்பு காட்டுவாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கடைக்காக இருக்கட்டும், ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்னடா நம்மளை இவ்வளோ அழகாக செல்லமாக கூப்பிட்றாங்க, நம்மகிட்ட செல்லமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்தது. நான் இது விட்டுட்டு போகிறோன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் நிறையவே கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.